உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தலைவரே தலைவரே, என்ன தலைவரே பகல்லே இப்படி காலை நீட்டி ஒய்யாரமா படுத்துட்டு இருந்தா எலெக்ஷன் என்ன ஆகுறது? நம்ம நிறைய வேலை செய்யணும் தலைவரே. கொஞ்சம் அசந்தாலும் ஆப்போசிட் பார்ட்டி நம்மள தூக்கி சாப்பிட்டுருவாங்க, தெரியும் தானே? ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இந்த எலெக்ஷன்ல நாம தான் ஜெயிக்க போறோம். இது ஏற்கனவே முடிவான விஷயம். எதுக்கு டென்ஷன்? அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும் தலைவரே. எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசனையாவே இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற? கண்ணை மூடினாலே உன் அண்ணிதான் என் கண்ணுக்குள்ள வந்து ஒரே கலவரம் பண்றா. அப்படியா? அடா ஆமாண்டா. லவ் பண்ணாலே அப்படிதான் தலைவர். நீங்க இப்படி சொல்றீங்க. என் நிலைமை என்னன்னு எனக்கு மட்டும்தாண்டா தெரியும். ஏய், யார பார்த்தாலும் அவளை பார்க்கற மாதிரியே இருக்குடா. தலைவரே, இப்படி அண்ணிய வச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்களே, திருஷ்டி பற்றாதா? என்ன தலைவரே நீங்க? டேய், என்னோட திருஷ்டி அவங்கள ஒண்ணுமே பண்ணாதடா. வேற யாரு கண்ணும் அவங்க மேல பற்றக்கூடாதுன்னு தான் நான் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய், நீங்கெல்லாம் அந்த பக்கம் பாருங்க. வா வா. இது கேசவன் கடல்ல? ஆமா. இப்ப இங்க எதுக்கு வந்தோம்? ஒரு முக்கியமான வேலை. வா, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. அன்னைக்கு திறப்பு விழாக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னாரு. இன்னைக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாம பர்னிச்சர் ஏதாவது வாங்க போறாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அந்த செலவெல்லாம் பண்ண மாட்டாரே. ஏய், என்ன முணுமுணுக்குற? ஒண்ணும் இல்ல. வா வா. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குங்க. ப்ரோ கேசவா, கேசவா வாங்க அண்ணி. வா ப்ரோ. இப்பதான் வரீங்க கடைக்கு? குடு ப்ரோ. பாத்துறா. ஆ, பயந்து போயிட்டேன். சரி வா. நல்லா நல்லா இருக்குங்க. சோஃபா சூப்பரா இல்ல? என்னடா வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. திறப்பு விழாக்கு உங்களை கூப்பிட்டேன், நீங்க 2 பேரும் வரவே இல்ல. என்னடா பண்றது? அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் என்னால வர முடியல. இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன், அதான் உன் கடையை விசிட் அடிச்சு போலான்னு வந்தோம். சரி வாங்க, உள்ள வாங்க. வா. சுரேஷ், தண்ணி எடுத்துட்டு வா. அப்பா, டேய் என்னடா உன் கடைக்கு தடவை வந்திருக்க? நீ என் கூட பிறந்த தம்பி, பச்சை தண்ணி கொடுத்துதான் வரவேற்பியா? என்ன ப்ரோ எப்படி சொல்லிட்ட? ஏதோ ஜூஸ் வாங்கிட்டு வரேன். கேசவா, ஜூஸ் எல்லாம் எதுக்கு? பரவாயில்ல. ஏய், அவன் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வரான், உனக்கு என்னடி? நீ போய் வாங்கிட்டு வாடா. சரி. சுரேஷ், இங்க உங்க பாக்கெட்ல இருந்து ₹1 கூட எடுக்க மாட்டீங்களா? ஏன்? மத்தவங்க செலவுலயே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும்னு நினைப்பீங்களா? அவன் என் தம்பிடி, எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. செய்யட்டுமே. அவன் என்ன வேலை வெட்டி இல்லாமையா இருக்கான்? எவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேள்வியை கேட்டுட்டு. இந்தா ப்ரோ. வந்துருச்சு, வாங்கிக்க. அவகிட்ட கொடு. நாங்கண்ணே. தேங்க்ஸ் கேசவா. கடை ரொம்ப நல்லா இருக்குடா. ஆமா, எவ்வளவு வாடகை? அது 25,000 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் 5,000 ரூபாய் குறைச்சு 20,000 ரூபாய் வாங்கினாங்க. 20,000 ரூபாயா? ஆமா, அதிகம்தான். ஆமா, அதுக்கேத்த மாதிரி வியாபாரம் ஆகுதா? ஆமா, ஓரளவுக்கு ஆகுது. இப்பதான் ஓப்பனிங், போக போக பிக்கப் ஆயிடும். ப்ரோ, அண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கடைக்கு வந்திருக்கீங்க. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பிரீமியம் செக்ஷன் இருக்கு, அங்க போய் பார்க்கலாம். வாங்க. உட்காரு உட்காரு. முதல்ல ஜூஸ குடி, அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். எங்க போயிட போகுது? இங்க தானே இருக்கு. ப்ரோ ப்ரோ ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ, வா போலாம். காலி ஆயிடுச்சுங்க, விடுங்க. தெரியுது, ஜூஸ கூட ஒழுங்கா குடிக்க விட மாட்டியே நீ. அப்படியே வச்சிருங்க, வாங்க மேல போலாமா? இந்த பக்கம் வாங்க. அச்சச்சோ, என்னாச்சு ப்ரோ? அது ஒண்ணு இல்லடா, லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல, அதான் அலாரம் அடிக்குது.
எனக்கு வேற அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு இல்லையா, அதுல இருந்து கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுறது. சாப்பிடலாமா? நான் வீட்ல இருந்தே கொண்டு வந்துட்டேன். நீங்க 2 பேர் இருக்கீங்களே. அதை எப்பறம் நம்ம 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட முடியும்? இந்த ஏரியா வேற எனக்கு தெரியாது. தம்பி, பக்கத்துல ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா இருக்குமா? இருக்கே. நம்ம கடைக்கு பக்கத்து தெருவில் சூப்பர் ஹோட்டல் இருக்கு. நல்லதா போச்சு. எனக்கும் அவளுக்கும் வெஜ் ஃப்ரைட் ரைஸு, சைட் டிஷ்ஷா இந்த கோபி மஞ்சூரியனு, பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் இந்த முக்கியமா இந்த ரைத்தா இருக்குல்ல, அதை 2 பேக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. ஏங்க, வந்த இடத்துல என்னங்க அவருக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு? போறப்ப ஏதாவது சாப்பிட்டுக்கலாமே. என்ன நீ நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க? இருங்க ப்ரோ, நான் போய் வாங்கிட்டு நாங்க வெயிட் வரேன். பண்றோம். சுரேஷ், என்ன பாக்குற? என் வாழ்க்கையில இப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்ல. பார்க்கவும் மாட்டேன் இனிமேல். வாடா வாடா, வாங்கிட்டு வந்துட்டியா? ஏண்டி, இந்த ஃப்ரைட் ரைஸ்ல லைட்டா உப்பு அதிகமா இருக்கு. கொஞ்சம் குறைச்சு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஏங்க இப்படி? உங்ககிட்ட காசா இல்ல? ஏய், அவன் என் தம்பிடி. என் கூட பிறந்தவன் கடை திறந்திருக்கான். ஒரு ட்ரீட் கூட வைக்கல. இத ஒரு ட்ரீட்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு கடை திறந்து அவன் ட்ரீட் வச்சிருக்கான். நாளைக்கு நாம வீடு கட்டி அவனுக்கு ட்ரீட் வைக்க மாட்டோமா என்ன? நீங்க தானே வச்சுட்டு தான் மறு வேலை பாப்பீங்க. ஏய், அது என்னது? கோபி மஞ்சூரியன் தானே? நீ மட்டும் தனியா சாப்பிடுற, எனக்கும் கொஞ்சம் தாயேன். உங்களுக்கு கல்ச்சர் தானே. அதுக்காக தான் தயிர் பச்சடி வாங்கிட்டு வர சொன்னேன். என்ன பாக்குற? குடு. வேற மிச்சம் வைக்காம சாப்பிடு. அவன் வாங்கி கொடுத்ததா இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான்ல, சாப்பிடு. வேஸ்ட் ஆகிடாத. கேசவா, நல்ல திருப்தியா இருந்ததுடா. சரி, நான் கிளம்புறேன். அந்த பேக் கொஞ்சம் எடுத்துட்டு வா. எல்லாம் ஃப்ரீன்னு சொன்னீங்களே, அது இதானா? ஏய், சும்மா இரு. அவன் வந்துட போறான். வந்துட்டான். சரிடா கேசவா, நல்ல வியாபாரத்தை பாரு. வரும் சரி, கேசவா. நம்ம கிளம்புவோமா? வா போலாமா? என் அம்மா இருந்திருந்தா எனக்கு எப்படி பார்த்திருப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா உங்க பொண்ணு என்ன பாத்துக்கிறது, எங்க அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல எனக்கு வேற என்னத்த வேணும்? நீங்க 2 பேரும் எப்பவுமே இப்படியே இருக்கணும், சந்தோஷமா. சரிங்க அத்தை, நான் அப்புறமா பேசுறேன். சரி சரி சரி, வச்சிடு வச்சிடு. ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டு அஞ்சலி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.